வணக்கம் நேயர்களே, இன்றைய பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சில இதுகள் தரப்போகிறேன் பிளான் உண்டு. அதைப்படி நீங்கள் எல்லாம் தைச்சி வச்சுக்கினீங்கன்னா தான் அடுத்த தையலுக்கு போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பேப்பரில் கீறி கட்டுறேன், நீங்கள் இதை துணியில் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், இது நேர் தையலை நேராக நீங்கள் தைக்கிறது. அடுத்த தையல் நான் மெஷின் தையலில் போட்டிருந்தேன். அடுத்ததை இதை தைச்சி பழகுங்க. அதாவது இதை அந்த குறுக்கு கட்டுறன்ட்டு சொல்லுவேன்ல, இப்படி கொஞ்சம் நேரம் தைச்சிட்டு இப்படி இந்த இடத்துல நீங்கள் கட்டணும். அதாவது தைச்சி கொண்டு போகக்குள்ள இதில் 2 கட்டு போடணும், இதில் 2 கட்டு போடணும், இதில் 2 கட்டு, இப்படி அந்த கட்டு ரிவேஸ் அடிக்கிறத காட்டி தந்துருக்குறேன் இல்லை முதல் காணொலியில், அதை போட்டு பழகிக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா வி. இந்த போட்டு இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. நான் தையல் காட்டக்குள்ள உங்களுக்கெல்லாம் திறமை காட்டுறேன். நீங்கள் துணியல்ல இப்படி ஒவ்வொரு துணியும் தனித்தனியாக இதுக்கெல்லாம் டபுளாக துணியை மடித்து எடுக்கணும். அதெல்லாம் நான் அப்புறம் தைக்கக்குள்ளே காட்டுறேன். இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணுறதான் காட்டுறேன். இப்படி வியில் இப்படி எடுத்துகிட்டு என்ன செய்யணும், நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. நேராக இருக்கணுண்டா, ஏன்னா நாங்கள் நேராக வச்சு செய்வோம், உங்களுக்கு தெரியாது. ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இந்த கோட்டில் இங்கே பாருங்கள், இந்த போட் வெட்டி எடுக்கக்குள்ளே பேப்பரில் வெட்டி எடுத்து நீங்கள் வேணுமெண்டா போட்டில் ஒட்டிக்கலாம். இல்லை ஏதாவது செய்து இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது சென்டரு, இது சென்டருண்டா, இதுவும் சென்டரு. அடுத்தது இப்படி வச்சுட்டு இந்த வி எடுத்துட்டு இந்த இடத்துல சென்டர். இது அரைவாசிக்கு தான் பெறுது, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல தைக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கு தான் உங்களுக்கு சென்டர் வேணும். ஏன்னா இங்கெல்லாம் இடம் இல்லை, நம்ம இங்கே தான் தையல் போட போகிறோம். உங்களுக்கு என்ன தையல் எப்படி வேணுமன்றதை நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ நீங்கள் இதை மார்க் பண்ணி ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு தேவை. இங்கே பாருங்க, இதுக்கு நேராக கோடு. இந்த பக்கம் தேவையில்லை, இந்த பக்கம் மட்டும் துணியில் இந்த ஓரத்தில் தேவையில்லை, இந்த பக்கம் மட்டும் இந்த பியை போட்டுட்டு இப்படி சென்டர் படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் தைக்கக்குள்ளே உங்களுக்கு அதில் விளக்கத்தை சொல்கிறேன். சரியா? அடுத்தது இப்படி ஸ்கலப்ஸ் வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. வெட்டி வச்சுட்டு இந்த ஸ்கலப்ஸையும் பாருங்க, இந்த ஸ்கலப்ஸையும் இப்படி வச்சுட்டு இந்த ஸ்கலப்ஸ் எப்படி எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதல்ல நீங்கள் இப்போ அடுத்த தையல் இது தான் தொடங்க போகுது. அதனால் நீங்கள் துணியில் இதை ஆயத்தப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ ஸ்கலப்ஸ் எல்லாம் அதை நீங்களே தீர்மானிச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்தது பா. தலை சுற்றுதான் உங்களுக்கு எல்லாம் பார்க்க. இதெல்லாம் தையலில் வரணும்.
நண்பர்களே, இது தையலுக்கு வந்தால் தான் நீங்கள் தையல் பழகலாம். ஏனெண்டா இதெல்லாம் மெயின் கீறுண்டா கழுத்து வளைவுகள். உங்களுக்கு இதெல்லாம் கழுத்து வளைவுகளுக்கு விறக்கல உங்களுக்கு இதை தைக்க பழகாட்டி போனால் நீங்கள் தடுமாறுவீங்க. அப்போ இந்த எல்லாம் நீங்கள் முதல்ல ட்ரைனிங் எடுக்கணும். நீங்கள் கட்டிங்கு போகிற நினைச்ச உடனே தையல் தைக்க போனீங்கன்னா அது தவறாக இருக்கும். நீங்கள் இதுகளில் தைச்சி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின பிறகு அடுத்த தையல் நான் உங்களுக்கு இதான் காட்ட போகிறேன். மெஷினில் கவனமாக இதெல்லாம் தைச்சி இதை பின்பற்றுங்க. இதை பின்பற்றி இதெல்லாம் தைச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகினா தான் மற்ற தையல்கள் போக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா தைப்பேன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லா இது பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பால் இதை பாருங்க. இப்படி வச்சு எடுப்பேன். இது பாருங்க. இந்த போட்டெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன். நீங்களே முயற்சி பண்ணணுமே. முயற்சி பண்ணால் தான் சரியாக வரும். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இயலாத பட்சத்தில் நான் வெட்டுறதெல்லாம் காட்டித்தான் பிரச்சனை இல்லை. ஆனபடியாக நீங்களும் இதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்படி நேராக வச்சுட்டு பாருங்க. இப்படி வரணும் நேராக. சரியா? இது பிள்ளை இதுதான் சரியானது. அடுத்தது இதை இப்படி வச்சுட்டு அடுத்த இதை கீறிக்கொள்ளணும். எப்படியாவது நீங்கள் கீறி இதை நல்ல வடிவாக இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இது இப்படி நல்ல வடிவாக ஒரே நேராக இந்த கோடை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அடுத்தது இதெல்லாம் காட்டியாச்சு. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு லேஞ்சி என்ற ஒன்று தைச்சி காட்டுறதுக்கு இருக்கிறேன். அதாவது கை குட்டுன்ட்டு சொல்லுவாங்கல்ல, அது இங்கே பாருங்க. அதுக்கு அளவு எடுக்கிறது அரை வட்டம். ஒரு வட்டத்தில் பாதி. இப்போ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் பாதி தான் எடுத்துருக்கேன். இது பெருசு. உங்களுக்கு நீங்கள் என்ன அளவில் வேணுமோ இதை டேப்பை வச்சு அளக்கணும். எத்தனை இன்ச்சு இருக்குண்டு பாருங்க. இது சரியாக 2 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு இருந்தால் அரை வட்டத்துக்கு எவ்வளோ வரும்? 1 சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த 1 சென்டிமீட்டருக்கு இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். கோடு போட்டுக்கொண்டு பாருங்க. இதை வச்சிங்கன்னா பாரவட்டம். சரியா? இது பாரவட்டம். இந்த சின்ன பிள்ளை சட்டை இருக்கலாம். இப்படி தான் நீங்கள் எந்த அளவில் பட்டன் எடுக்கிறீங்களோ, பட்டன்னா இல்லை 25 பைசா இல்லை 50 பைசா 50 சதம் அந்த காசுகள் எல்லாம் பட்டனுகள் எல்லாம் வச்சுட்டு இப்படி கீறிக்கொள்ளணும். இது ஸ்கலப்ஸு. சரியா? இந்த ஸ்கலப்ஸு இப்போ கைக்குட்டை தைக்கக்குள்ள இந்த ஸ்கலப்ஸு தேவை உங்களுக்கு. சரியா? இப்போ இதில் நீங்கள் நல்லா வரைஞ்சி இது பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஏண்டா திடீரெண்டு இப்போ இந்த தேர்டை வரைய நான் தையல் தொடங்கக்குள்ள உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால் இதை அப்படியே இது பண்ணுங்கள். இந்த துணியெல்லாம் டபுளாக போடணுமே. ரெட்டைப்பட்டா மடித்து போட்டுட்டு தான் தைக்கணும். நான் தைக்கக்குள்ள நான் காட்டுறேன். நீங்கள் முதல்ல இந்த கோடுகள் எல்லாம் கீறுறதுக்கு ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சொல்கிற நேரம் தையல் முதல் நாள் நான் காட்டி தரக்குள்ள அடுத்த நாள் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா நீங்களே தைச்சி எடுக்கலாம். சரியா? இவ்வளோ தையலும் இப்போ உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள். எப்படி சதுரம் இப்படி நேராக நீங்கள் அடிமட்டத்தை வச்சு சதுரம் ஒரு 5 சதுரம் வர அளவில் இப்படியே கீறுங்க. நான் சும்மா உங்களுக்கு கீறுறேன். நீங்கள் அடிமட்டத்தை வச்சு நல்லா நேராக கீறிக்கொள்ளுங்க. இது அடுத்தது இப்படி ஒரு ரவுண்டு. அடுத்தது இப்படி ஒரு இதுக்கெல்லாம் டபுள் துணியாக போடக்குள்ள பார்த்துக்கொள்ளுங்க. நன்றி மக்களே.